கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 1:5. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்துவிடம் பரிசுத்தமுள்ள ஆவி இருந்ததுபடினால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தேவகுமாரனாக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிகிறோம். இன்றுள்ள கிறிஸ்தவர்கள் சொல்வது, நான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றதும் பரிசுத்த ஆவியையும் பெற்றுவிட்டேன் என்று உளறி வருகிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது பரிசுத்தமுள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் என்பது வேறு, பரிசுத்தமுள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் என்பதும் வேறு. நாம் பரிசுத்த ஆவி பெற்றால் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நம்மிடம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட கிறிஸ்துவை உயிரோடு எழுப்ப காரணமாக இருந்த அந்த பரிசுத்தமுள்ள ஆவி இருக்க வேண்டுமா? தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5:10 முதல் 12 வாசிக்கும் பொழுது, பாபிலோன் ராஜாவும் அவனது பிரபுக்கள் ஞானிகளும் குழம்பி இருந்த சமயத்தில் ராஜாவின் விருந்து சாலைக்குள் பிரவேசித்து, நம்முடைய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட சமயத்தில் மறைபொருள்களை வெளிப்படுத்தும் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று தானியேலை குறித்து ஒரு தற்போதுள்ள ராஜாவாகிய பெல்சாத்தியிடம் ராஜாத்தியாகிய இவளது பாட்டி ஒரு நற்சாட்சி தானியேலை குறித்து தருகிறார். ராஜாவாகிய பெல்சாச்சார் குடித்து வெறித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் சுவற்றின் மனுஷ கைவரல்கள் தோன்றி எழுதின கையுறப்பை கண்டு திகில் அடைந்து பயந்து கலங்கின வேளையில் ராஜாத்தி சொன்னது என்ன தெரியுமா? பாபிலோனில் உள்ள ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் பிரபுக்களாலும் இதன் அர்த்தம் சொல்ல முடியாது. பரிசுத்தமுள்ள ஆவியுடைய தானியேல் மட்டுமே இந்த மறைபொருளை கண்டறிந்து தெரிவிக்க முடியும் என்று சவால் விடுகிறார். அந்த பரிசுத்தமுள்ள ஆவி என்பது எது? அது வேகம் தரும் ஆவி, ஞானம் தரும் ஆவி, வெளிச்சம் தரும் ஆவி. இந்த பரிசுத்த தேவர்களின் ஆவி என்பது எது என்றால், தானியேல் தேவன் இங்கு பரிசுத்தத்தின் பேரில் அறியப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எங்களிடம் பரிசுத்த ஆவி உள்ளது என்று பெருமை பாராட்ட வேண்டாம். இங்கு இயேசு கிறிஸ்துவிடம் தானியேலிடம் காணப்பட்டதான பரிசுத்தமுள்ள ஆவி உங்களிடமும் காணப்பட வேண்டும். ஆமென். God bless you.